இந்த வீடியோல நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்திருக்கிற பிரெஞ்ச் லவ்வர் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ரொமான்டிக்கல் காமெடி டிராமாங்க. படத்தோட கதாநாயகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஆக்டரா படத்துல நடிச்சிருக்காரு. ஸோ இவரோட ஃபீல்ட்ல நிறைய பிரச்சனைகள் இவருக்கு இருக்கு. ஸோ அதெல்லாத்தையுமே மூவ் பண்ணிட்டு ஒரு தனியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரியான சமயத்துல தான் நம்ம ஹீரோயின் ஒரு எதர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்றாங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்ணிடுறாரு. ஆனா அது லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணது தப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை சரி பண்ணதுக்காக முயற்சி பண்ணும்போது இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. ஹீரோயினோட லைஃப்லயுமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. பட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து அந்த உண்மையான காதல் உண்டாச்சா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்தோட மிச்ச கதையே. ஏன்னா இந்த படத்துல வரக்கூடிய கதாநாயகனாவே இருக்கிறதுனால சின்ன சின்ன வேலைகள் இருந்து எதுவுமே பார்க்க மாட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிளே பாயா தான் சுத்திட்டு இருந்தாரு. ஸோ வந்து எந்த பொண்ணை பார்த்தாலுமே ஃபிளட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. பட் இந்த பொண்ணு கிட்ட இருக்கும்போது மட்டும் ஒரு ரியலான ஒரு லவ் ஒரு கட்டத்துல ஃபீல் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை நரேட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தை இன்ட்ரோ பண்ணது ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்தாலுமே அந்த கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. முக்கியமா படத்தோட கதாநாயகன் அந்த இன்ட்ரோ பண்ணக்கூடிய சீனே சூப்பரா இருக்குங்க. ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அந்த இன்ட்ரோ சூப்பரா பண்ணிருந்தாங்க. தென் இந்த பக்கம் ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணதுமே சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு பொண்ணு, பெருசா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. இன்னமும் சிம்பிளா சொல்லணும்னா ஹீரோக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேக்னெட் மாதிரி வந்து ரெண்டு பேருமே ஒட்டிக்கிறாங்க. அந்த காதல் வந்து கடைசி வரைக்கும் நீண்டுச்சா இல்லையா, அதுல எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. ஒரு நீட்டான ஃபீல் குட் படங்க. காமெடி பெருசா ஒர்க் ஆகல அப்படின்னாலும் நல்ல ஒரு லவ் ட்ராமா வந்து அந்த படத்துல கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஷுவரா ஒன் டைம் கண்டிப்பா தாராளமா அந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னா ஒரு சில பெட்ரூம் சீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி